உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு வீடியோவ பார்க்க போறோம். அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இன்னொன்னு பேசிக்கா வந்து நான் கலர் கிரேடிங் கத்துக்க போறேன் அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அ எடிட்டிங்ல இன்ட்ரெஸ்ட்டா இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அந்த வீடியோவ வந்து ஃபுல்லா பார்த்தா தான் உங்களுக்கு அதில என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்து DaVinci Resolve அந்த ஆப்ல தான் வந்து கலர் கிரேடிங் எப்படி பண்றது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ அந்த ஆப் ஓப்பன் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த ஆப் முதல்ல நியூ ப்ராஜெக்ட் எப்படி போடுறது? எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லி தர போறேன். சரி வாங்க. ஓகே. இப்போ நம்ம DaVinciய வந்து ஓப்பன் பண்ணிக்க போறோம். DaVinci வந்து ஓப்பன் ஆகுது. இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். ஃப்ரீ தான். இத வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நியூ ப்ராஜெக்ட் போடணுமான்னு கேட்குது. நீங்க நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்றீங்கன்னா, இந்த ரெட்ல இருக்கு பார்த்தீங்களா? அன்டைட்டில்ட் ப்ராஜெக்ட்டு. இதுதான் நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்றது. நான் வந்து ஆல்ரெடி ஒரு கிளிப் உள்ள போட்டு டெஸ்ட்டுன்னு போட்டு வச்சிருக்கேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ட நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது வந்து ஸ்கிப் குடுத்துருங்க. இப்போ இத நான் ஓப்பன் பண்றேன். இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஓப்பன் பண்றேன். ஓகே, ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எடிட் மோட்ல இப்படி தான் இருக்கும். ஸோ கட் மோடு இந்த கட் மோட்ல தான் இந்த கிளிப்பு வந்து இங்க இருக்கும். நீங்க உள்ள வந்து கிளிப்ப ட்ராக் பண்ணி உள்ள போட்டாலே வந்துரும். ஸோ வந்துட்டு இப்போ வந்து இந்த இதுக்கு லேஅவுட் இப்படி தான் இருக்கும். DaVinci Resolveஓட லேஅவுட் விண்டோஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ இதில வந்து கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கலர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கலர்ல உள்ள போயிடுங்க. இப்போ இதுதான் வந்து இந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜோட லாக் ப்ரொஃபைலு. ஸோ இந்த ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, லாக் ப்ரொஃபைல்ல தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடுல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட் நோடுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஆட் நோட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இத வந்து இந்த நூலோட அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க எஃபெக்ட்ன்னு இருக்கு இல்லையா? இந்த எஃபெக்ட்ல போயிட்டு கீழ வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரிசால்வ் எஃபெக்ட்ஸ் கலர்ன்னு இருக்கா? இதுல வந்து குரோமேட்டிக் அடாப்டேஷன் ஒரு இது இருக்கும். இதில எல்லாமே கலரோடைய இதுதான். இதில வந்துட்டு நம்ம கலர் கம்போசர் அத வந்து தூக்கி இது உள்ள போடுங்க. இது உள்ள போட்டீங்கன்னா, இப்போ வந்து இது மாறும். பார்த்தீங்கன்னா தெரியும். மாறுதா? ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ, இப்போ இது வந்து சேச்சுரேஷன் ஃபுல்லா ஒயிட் அண்ட் பிளாக்காவும் மாத்தலாம். அப்படி இல்லன்னா, ஃபுல்லா ஹைலைட்ஸு அந்த மாரியும் மாத்தலாம். லுமினிக் அப்படின்றது அந்த ஆப்ஷனும் மாத்திக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, கண்ட்ரோல் Z குடுத்து வெளிய வந்துருங்க. அதுக்கப்புறமா இந்த கலர் ஸ்பேஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ன்னு இருக்குல்ல, இத தூக்கி உள்ள போடுங்க. இப்ப இதில வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் கலர் ஸ்பேஸ் இதில வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுல உள்ள போயிடுங்க. நீங்க என்ன கேமரால எடுக்கிறீங்களோ, அந்த கேமராவோட செட்டிங்ஸே இதில இருக்கும். டிஃபால்ட்டா இதில எல்லா கேமராவோட செட்டிங்ஸுமே இருக்கும். இதில வந்து நான் வந்து Sony S-Gamut Cine 3 குடுத்துக்கிறேன். இது குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, இது வந்து மாறுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து 2வது இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது Sonyல தான் ஷூட் பண்ணது. ஸோ வந்துட்டு Sonyல S-Log3ல நான் குடுத்துக்கிறேன். ஸோ S-Log3 உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா, S-Log2 கூட குடுத்துக்கலாம். இப்போ S-Log2 நான் குடுத்துட்டேன். இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதே S-Log இதுதான். இல்ல அப்படின்னா, நீங்க 3 கூட குடுத்துக்கலாம். அப்படி இல்லன்னா, எதுவுமே தேவையில்ல அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, டைம் லைனே குடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இந்த எஃபெக்ட்ட க்ளோஸ் பண்ணிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்துட்டு இதுதான் ஒரிஜினல். இது வந்து நம்ம வந்து லட்ஸ் போட்டிருக்கோம். ஃப்ரீ லட்ஸ் வந்து போட்டிருக்கோம். நீங்க லட்ஸ் இப்படி தான் அப்ளை பண்ணுமான்னு கூட அவசியம் கிடையாது. நீங்க இங்க போயிட்டு டைரக்ட்டாவும் அப்ளை பண்ணலாம். லட்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இங்க வந்து ஃப்ரீ லட்ஸ் நெறைய குடுத்துருப்பாங்க. இங்க ஆல்ரெடி.
இப்போ Panasonic V-Log இருக்குது. இப்போ இது கொடுத்தீங்கன்னா இது மாறும். Ctrl Z கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, இப்போ உங்களுக்கு ஹைலைட்ஸ் வேணுமா, இது வந்து லைட்டாக பேலன்ஸ் பண்ணுறது தான். இப்போ நான் இது லைட்டாக பேலன்ஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிட் டோனு, ஹைலைட்ஸு, ஆப்செட்டு, ஷேடோ இதெல்லாமே இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த ரோலர் இப்படி மூவ் பண்ணிங்கன்னா ரோல் ஆகும். இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா? இது வந்து மாறும் பாருங்கள் நடுவில் இருக்கிறது. ஸோ வந்துட்டு இது வந்து கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ப்ளூ கலர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா ப்ளூவை சேர்த்திங்கன்னா ப்ளூ எக்ஸ்ட்ரா வந்துடும். ப்ளூவில் அந்த ரெட்டு மட்டும் அப்படியே இருக்கும், ப்ளூ மட்டும் ஆட் ஆகும். இப்போ இது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப சென்டருக்கே வந்துடும். அப்படி இல்லைனா Ctrl Z கொடுத்தீங்கனாலும் சென்டருக்கு வந்துடும். இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு செட்டிங்ஸ்லையுமே 3 செட்டிங்ஸ் இருக்கும். இதில் வந்து ஒவ்வொன்றா ஏற்றுறது இருக்குது. க்ரீன் வேணுமா க்ரீன் ஏற்றிக்கலாம். இப்போ க்ரீன் வந்து அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா க்ரீன் லைட்டாக ஆட் ஆகும். அதே மாதிரி இந்த பக்கம் மிட்டோன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பாக இருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறது. ஷேடோ, இந்த ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு விஷயத்தை துண்டாக காட்டும் இல்லைங்களா? இப்போ இது இந்த ஷேடோவை நான் ஃபுல் பண்ணிட்டேன். இது ஃபுல் இல்லாமல் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இப்படி வரும். ஸோ அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் கலர் கிரேடிங் பண்ண போகிறீங்க. ஒவ்வொரு கிளிப்பாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பெருசாக வந்து ட்ரை பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. முதல்ல சின்ன ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணலாம். ஸோ இது ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டிங் செட்டிங்ஸ் இருக்குது. அதில் வந்து அப்படியே எக்ஸ்போர்ட் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயே எடிட்டிங்கும் பண்ணலாம். பட் ஆனால் உங்களுக்கு எடிட்டிங் இதில் நான் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கலர் கிரேடிங் மட்டும் கூட இதில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, கலர் கிரேடிங் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக வந்து எடிட்டிங் சம்மந்தமாக, ஷூட் எப்படி பண்ணுறது, கலர் கிரேடிங் எப்படி பண்ணுறது, ஒரு நியூ ப்ராஜெக்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஒரு நியூ டைம்லைன் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.